guys, welcome to my channel Study with Pavi. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஜூலை 15 அன்றைக்கே நான் வீடியோ போடணுன்னு இருந்தேன். பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேக்கன்சிஸை விட இது ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே 1000 தான். அதுவே ஒரு கம்மியான ஒரு விஷயந்தான். பட் இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா 645 தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் குரூப் 2 பார்த்திங்கன்னா, அதாவது மெயின்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா வெறும் 50 வேக்கன்சிஸ் மட்டும்தான். மிச்சம் இருக்க 595 வேக்கன்சிஸ் வந்து 2Aல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வேறு வழி இல்லை. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. அண்டு முக்கியமாக இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, குரூப் 4 ரீ எக்ஸாம் நடக்குமா, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லா யூடியூபர்ஸ் லைக் யூடியூப்ல அகாடமி வச்சுருக்கவங்கக்கிட்டையோ இல்லை டீச் பண்ணுறவங்கக்கிட்டையும் நிறைய பேர் வந்து பேசுகிறதோ லைக் இல்லை டிஎன்பிசிக்கு கால் பண்ணி பேசுகிறதோ நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அண்டு நானுமே யூடியூப்பில் நிறைய பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நான் லிசன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பட் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க பட் அது எதுக்குமே ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அவங்களும் தரவும் மாட்டாங்க. ஸோ எதுக்கு உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க? முடிஞ்சு போனது எப்போவுமே முடிஞ்சு போனது தான். திரும்ப ஒன்றுமே பண்ணவும் முடியாது. ஸோ வந்து இப்போ ஆனால் இனிமேல் வரப்போகிறத ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து இப்படி தான் இருக்குன்றத மைண்ட் அளவில் முதல்ல ஃபிக்ஸ் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைண்ட் அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகுங்க. நம்ம கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை விட கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செம்ம மைண்ட் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இருந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் உங்களால் நிறைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இந்த குரூப் 4க்குமே அப்படி தான் போய் அப்ரோச் பண்ணேன். கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறது தான் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். ஸோ சம்ஹவ் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் ஆன்சர் கீலாம் எதுவுமே வெளியிடல. ஸோ அதனால் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியலை. மேபி ஆன்சர் கீ வந்தவொடனே வேணால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் 2 2A எக்ஸாம்க்காச்சும் நம்ம நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஸோ ரீ எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாமா வேண்டாமா, அதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் கேஸ் போட போகிறீங்க அப்படின்னா கூட அதை வேணான்னு சொல்லி கேஸ் போட இன்னும் ஆப்போசிட்டில் நிறைய பேர் வரதான் செய்வாங்க. இப்போ நாம் ஒரு பாசிட்டிவாக பேசுகிறோன்னா நெகட்டிவாக ஒன்று பேசுகிறதுக்கு ஆல்ரெடி இருக்காங்க ஆளுங்க. ஸோ அதனால் இதுக்கும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் காசு மணி எதையுமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ பி ஃபோக்கஸ்டு ஆன் யுவர் குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன். அண்ட் வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் எடுக்கலாமா இங்கிலீஷ் எடுக்கலாமா இந்த கன்ஃபியூஷன் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப இருக்குது. ஏன் அப்படின்னா போன இயர் என்ன நடந்தது அந்த சம்பவங்கள் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் வந்து தமிழ் எடுத்து பட்ட பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி போன வருஷம் நான் இங்கிலீஷ் எடுத்திருந்தா மேபி நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போயிருப்பேன். தமிழ் எடுத்ததுனால தான் உண்மையாகவே என்னால் கிளியரும் பண்ண முடியல. நான் ப்ரிலிம்ஸும் எனக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து போன இயர் டிசைட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் தான் எடுக்கணும்னு. இந்த கையோஸ்னால் நான் வந்து டிசைட் பண்ணலை. போன இயர் செப்டம்பர் எக்ஸாம் எழுதின உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன் நம்ம ஏன் தமிழ் எடுக்கணும், இங்கிலீஷ் தான் நம்மளுடைய மீடியம், ஸோ அதே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இயர் டிசைட் பண்ணது தான். ஸோ நான் அதுபடியே கரெக்டாக இங்கிலீஷ் நான் எடுத்துட்டேன். ஸோ மேபி நிறைய பேருக்கு வந்து தமிழ் மீடியம் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் மாறவும் செய்கிறாங்க. ஸோ அது எல்லாமே அவங்களுடைய பர்சனல் விஷயம்தான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அவங்களுக்கு, மேபி பார்த்தது இல்லாமல் இருக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்கவுங்க லாங்குவேஜ் போகிறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கொஷின் டஃப்பாக தான் வரும் யாருக்காக இருந்தாலும் சரி. இது ஈஸியாக வருமா இது டஃப்பாக வருமா அப்படின்ற கொஷின் வந்து எனக்குமே தெரியாது. நானுமே ஃபஸ்ட் டைம் தான் எழுத போகிறேன். சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் போன இயர் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போன இயர் கொஷின் பேப்பர் நான் வாங்கி நான் அப்போ போடும்போது அப்போ எனக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாது, நான் படிக்கவும் இல்லை எதுவுமே. ஆனால் நானே ஒரு 70 மேலே அட்டன் பண்ணேன். பட் நல்லா படித்த தமிழ் நான் போட்டது பார்த்திங்கன்னா 84 85 தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அப்போது அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே படிக்கலைங்கும் போது 70 கொஷின் கரெக்ட் ஆகுது, இவ்வளோ படித்தா 85 தான் கரெக்ட் ஆகுதுங்கும் போது அந்த வித்தியாசம் உங்களுக்கு அப்போவே புரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து யாருமே எந்த பயமும் படாதீங்க, உங்களுக்கு தோன்றதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எடுக்கணுன்னாலும் எடுங்க, தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி. கேட்க போகிறது எப்படி வேணால் இருக்கட்டுமே, ஆன்சர் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு போங்க, ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி பேசவே பேசாதீங்க. ஏன்னா அது பேசுகிறது வந்து டைம் தான் வேஸ்ட்டு, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியாச்சு.
அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ரிலேட்டடாக இங்கிலீஷ் வீடியோஸ் நான் மேபி போட சான்சஸ் அதிகம். நிறைய விஷயங்கள் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். ஸோ நான் அன்றைக்கே வீடியோ போட்டிருக்கணும், பட் ஆல்ரெடி நம்ம ஒரே சோகத்தில் இருந்தோம். ஸோ மேலும் நான் வந்து வீடியோ போட்டு உங்களை சோகமாக்க விரும்பலை. ஸோ ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி எனக்கு போடணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி வீடியோ போட்டுட்டேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் முடிஞ்சதை பற்றி எப்போவும் பேசாதீங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் போடுங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.